நான் அப்ப சொல்றேன் நான், ஐயா நான் ஓடி வந்த தவறு தானே. நீங்க யாருக்கிட்ட சொல்றீங்க? அவர்கிட்ட சொல்றேன். சரி சரி. நான் ஓடி வந்தது தான் இந்த தவறுங்க. நான் இந்த மாதிரி வந்துட்டேன், என்றது தப்பு தான். அப்புறம் மறுபடியும் அப்படியே போய் அங்கே ஒரு பக்கம் போய் அங்கே 3 பசங்க வந்து சேர்ந்தாங்க. அம்புராஜு, தங்குராஜு, அப்புசாமி. அப்படி பாவம் அந்த காட்டுவாசியா பாவம் பாரு எவ்வளவு கஷ்டம். நம்ம மூஞ்சி கூட பார்த்தது இல்லை. நம்ம பேரை சொல்லி சொல்லி இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்றாங்கல்ல, எப்படி அப்படி இப்படின்னு பேசுறது எனக்கு காது கேக்குது, நல்லா கேக்குது உங்களுக்கு. ஓஹோ நீ வாசல் வேலையில இருந்தியா அப்படின்னாங்க. ஆமா அதுவும் கண்டுகிட்டாங்க. இவனை விட்டா எல்லாமே இந்த ஏரியாவே காட்டுவான், இவனுக்கு எல்லா இடமே தெரியும். சரி சரி. நீங்க வந்து காட்டுல வாழ்க்கை பத்தி உங்களுக்கு தெரியும், எங்க இருந்தாலும் இவன் கண்டு வந்து காட்டிடுவான். என்னத்தான் அவியல் பயந்துக்கிட்டு இவன் நம்மள விடல. மறுபடியும் அங்கே போய் கொடிக்காலில் தண்ணி கிண்ணி காய வச்சுட்டு அங்கே இருந்தோம். அதுல இவியல் வர்றாங்க. இவியல் ஈரப்பெண்ணு எனக்கு தெரியாது. அந்த தடத்தில் புதுன்னு வந்தாங்களோ போலீஸ் வந்துருச்சுன்ட்டு நான் ஓட முடியாது, கால வழி. அப்புறம் எங்க சம்சாரம் ஓடி போயிடுச்சு. இது ஒரு பக்கம் ஏறி திட்டு ஏறி பள்ள ஏறி ஓடி போயிடுச்சு. அப்புறம் வந்து பிடிச்சிட்டாங்க. நான் இந்த மாதிரி போலீஸ் இல்ல ஈரப்பு கோஷ்டி வீல் வந்து கோவிந்த சேத்துக்குள்ளி இவரெல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்ப எனக்கு தெரியாதே போலீஸ் தான் வந்து பிடிச்சிட்டாங்க எனக்கு. சரி நான் பயந்துக்கிட்டு பேச வர்றது மூச்சு வர்றது எனக்கு நட்டுக்கு பிடிச்சிக்கிச்சு. அப்படியே கை காலில் நடுங்குது, வாய் வராது, பயம் பயம். நான் அப்ப சொல்றேன் நான், ஐயா நான் ஓடி வந்த தவறு தானே. நீங்க யாருக்கிட்ட சொல்றீங்க? அவர்கிட்ட சொல்றேன். சரி சரி. நான் ஓடி வந்தது தான் இந்த தவறுங்க. நான் இந்த மாதிரி வந்துட்டேன், என்றது தப்பு தான், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அவருக்கு நான் சொல்றேன். அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பேசிட்டு இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்படியே ஒரு அமைதி உட்காந்துருந்து கோவிந்திங்க வா அப்படின்ட்டு கோவிந்தனும் அவனும் அங்க போறாங்க. பாரு அந்த பாவம் அந்த காட்டுவாசியா பாவம் பாரு எவ்வளவு கஷ்டம். நம்ம மூஞ்சி கூட பார்த்தது இல்லை. நம்ம பேரை சொல்லி சொல்லி இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்றாங்கல்ல, எப்படி அப்படி இப்படின்னு பேசுறது எனக்கு காது கேக்குது, நல்லா கேக்குது உங்களுக்கு. ஓஹோ என்ன இப்படி கூட பேசுறாங்கன்ட்டு எனக்கு அப்பவுமே போலீஸேன்னு தான். இப்படி தெரியாது திசை மாத்துறாங்கன்னு தான். அப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி இடத்த கூட்டிட்டு போனாங்க. அங்க காப்பி கிப்பி வச்சு மிக்சர் கொடுத்தாங்க. அது சாப்பிட முடியாது. காப்பி கூட ஏதோ பயந்து கிஞ்சிட்டு காப்பி குடிச்சா மிக்சர் திங்க முடியல. அந்த மிக்சர் சாப்பிடுங்கிறாங்க. அப்ப யார் வந்தது உங்களுக்கு பார்க்க வந்துடும்? அப்பேரும் இல்ல இவிதான். அப்ப வந்து அவியில 5 பேரு, நாங்க 2 பேரு. வீரப்ப அவங்க கூட யாரா இருந்தாங்க? அவி சேஷ்கொழி கோவிந்தா, மாதேஷ், ரங்கசாமி, பேபி, கோவிந்தா. அவர் 5 பேர் இருந்தாங்க. அவர் 5 பேர் தான் இருந்தது லாஸ்ட்ல. அவரும் 5 பேர் தான் இருந்தாங்க. சரி சரி. அப்ப நாங்க 2 பேர் சேர்ந்ததுல வந்து 5 6 7 பேரு. அப்புறம் மறுபடியும் அப்படியே போய் அங்கே ஒரு பக்கம் போய் அங்கே 3 பசங்க வந்து சேர்ந்தாங்க. அம்புராஜு, தங்குராஜு, அப்புசாமி. இப்ப வந்து வீரப்பன் வந்து உங்களை எப்படி வர சொன்னாரா, நீங்களே போறான்னு கூட்டு? நான் வரமாட்டேன், எங்க சம்சாரமே வரமாட்டேங்குது. வேண்டாங்கய்யா நீங்க பெரிய சமசாரா, நீங்க உங்க கூட நாம சேர்ந்து நமக்கு அந்த வழக்கெல்லாம் போட்டுருவாங்க, எங்களுக்கு பயம், நமக்கு என்ன ஒரு சின்ன கேஸ் தான் போடுவாங்க, ஏதோ கொஞ்ச நாள் இருந்து கூட நாங்க ரிலீஸ் ஆகி வந்துடுறோம், ஏதோ அடிச்சு கிடிச்சு ஒரு 4 அடி அடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு. உங்க மேல எது கேஸ் போட்டது? ஃபர்ஸ்ட் கேஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பூமி தகராறு தான். பூமி தகராறுன்னா என்ன சொல்ல வரீங்க, சொல்லுங்க தெளிவா. அந்த பூமி தகராறுக்குத்தான் வந்து ஆரோக்கியசாமி தான் பிட்டிஷன் கொடுத்து போலீஸ் கையில் கொடுத்துருக்கான். எதுக்கு அவர் பிட்டிஷன் கொடுத்தாரு? இவன் ஏதோ பூமி பத்தி நமக்கு போன வழியில வர்ற வழியில பேசிட்டே இருக்கிறான்ல. நீங்க வந்து எதனால வந்து நீங்க அவங்க பேசுனீங்கன்னு கேக்குறேன். யாருக்கிட்ட? ஆரோக்கியசாமி கிட்ட. ஆரோக்கியசாமி பேச மாட்டாங்க. தடுத்துக்கிட்டு தெளிவா வந்து நம்ம பூமி புடுங்க நம்ம பாரு எப்படி போறாங்க. உங்க சொத்தை வந்து அவங்க வந்து நம்ம சொத்தை இப்படி எல்லாம் புடுங்கி தின்னுட்டு ஒரு அப்பாவிகளது இப்படி புடுங்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னதான் அதுக்கும் 2-3 தக்க ஸ்டேஷன் கொண்டு போய் கேஸ் போட்டு என்ன அடிச்சு அங்கே 2-3 நாள் ஸ்டேஷன்ல வச்சு அப்பதான் விடுவாங்க. பிரச்சனையில்தான் அவன் அந்த பிட்டிஷன் எழுதி வீரப்பன் வழக்கத்திலேயே ஓட்டி விட்டுறலாம். அது வரைக்கும் உங்களுக்கு வீரப்பன் தெரியாது. அப்பத்தி இப்ப வந்து பிடிக்கும் போதுதான் எனக்கு தெரியுது. ஓட்டி விட்டுதான் நான் போய் அவன் கையில மாட்டிக்கிட்டேன். நீங்க கேப்ல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வீரப்பங்களை பார்த்தேன். அது வந்து என்னைய சந்திச்சு நம்மளை புடிச்சிட்டாங்க. நான் போலீஸ் புடிச்சுக்கிச்சேன்னு அப்புறத்தாக விகாரமா எல்லாம் சொல்றாங்க. அப்ப டீ காப்பியில கொடுத்து சமாதானப்படுத்தி அப்புறம் சொல்றாங்க நான் தான் ஈரப்பன். நம்மளுக்கு தெரியுமாங்கிறாங்க. தெரியாதையா அப்படிங்கிறேன். நான் தான் ஈரப்பா
ஏன் பயந்துக்கிற சொல்லு, யார் இது, என்ன எல்லாம் என்ன போலீஸ் அடி அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் பேசி அப்புறம் மிச்சர் கிச்சர் எல்லாம் தின்னு அப்புறம் சொல்றாங்க, நீ போகாத, நீ எஸ்கேப் ஆகி வந்திருக்கிற, கண்ட உன்னை கொண்டு போடுவாங்க, நீ நம்ம கூட ஒரு கொஞ்ச நாள் இருந்துக்கணும், அம்மாவை வேணா அனுப்பிடலாம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு ஒரு கட்டுப்பணம் இவ்வளவு கட்டுப்பணம் எடுத்துட்டு வந்து இவகிட்ட வைக்கிறாங்க. இவன் என்ன பாக்குறா, ஐயோ இந்த கட்டுப்பணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் எங்களுக்கு, ஐயா இந்த பணமே எங்களுக்கு வேண்டாம் என்ற புருஷனை விட்ட போதும், நாங்க எங்கேயே தப்பிச்சுக்கிறோம். நீங்க வீரப்பங்கிறது வெளியே வர்றது கேக்குறீங்க. ஆமா ஆமா, அவரு விட மாட்டேங்கிறாங்க, நாங்க வெளியில வரணும்னு நாம நீ சொல்லுன்னு நான் இவளுக்கு சொல்லி விட்டேன். அப்புறம் அவரு விடவே இல்லை எங்களை. நான் அப்புறம் நீ எந்த வேலையில இருந்த, வேலை என்ன செய்யறதுக்கு நான் என்ன வந்துட்ட, பெயர் வாசுறேன்ட்டேன். ஓஹோ நீ வாசர் வேலையில இருந்தியா அப்படின்னாங்க. ஆமா, அதுவும் கண்டுகிட்டாங்க. இவனை விட்டா எல்லாமே இந்த ஏரியாவே காட்டுவான், இவனுக்கு எல்லா இடமே தெரியும். சரி சரி, நீங்க வந்து காட்டுல வாழ்க்கை பத்தி உங்களுக்கு தெரியும், எங்க இருந்தாலும் இவன் கண்டு வந்து காட்டிடுவான். என்னத்தான் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இவன் நம்மள விடல. சரி, எங்க சம்சாரமே விடல. சரி என்ன பண்றதுன்ட்டு எங்க சம்சாரத்துக்கு உட்கார்ந்து எல்லாம் பேசி, எனக்கு போனது ஒரு தங்காட்சி போச்சு, இருக்கிறது ஒரு தங்காட்சின்ட்டு நினைச்சுக்கலாம். நமக்கானது அதுக்கும் ஆகட்டு, இன்னும் அது வரேன்னு நாம என்ன பண்ண முடியும், அதுவும் அம்மா அப்பா வீட்டுக்கு போகாது. அவி குரூப்புக்கு எல்லாம் சொல்லி, நீங்க ஒரு தாய் தகப்பு மாதிரி, ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி வீரப்பனார் சொல்றாரு. அவரு எல்லாம் சொல்லி சொல்லி அப்புறம் எல்லாம் பேசி அப்புறம் ஒன்னா எங்களை கூட்டிட்டு போறாங்க. ஒரு கொஞ்ச நாள் இருந்துக்குங்க, வாங்க உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றேன், அப்புறம் இந்த போலீஸ் எல்லாம் போன கடைசியில அப்புறம் கொண்டு வந்து உங்களை விடுறேன் அப்படின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் நடந்த இது. அப்புறம் அவி கூடவே இருக்கிறோம். அப்புறம் வர்றதா பேட்டி கிட்டில எடுத்தாங்க, போட்டோ அதுலயும் போட்டதுலயும் காட்டிட்டாங்க. அப்புறம் அவரு என்ன சொல்றாங்க, இங்க ஈரப்பா இல்லைன்னு சொன்னீங்களா, இப்ப ஈரப்ப கூட பேசிட்டு எப்படி என்று இங்க எங்க குடும்பத்தை தொந்தரி பண்றாங்க. நம்மனால எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு பாதிக்கப்படுதுன்ட்டு இவிகளை கொண்டு போறது, மாதேஸ்வரம் மலையில கொடுமைப்படுத்துறது, கேம்பில கொண்டு போய் கொடுமைப்படுத்துறது. ஆனா ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க, ரொம்ப கொடுமை பண்ணிருக்கிறாங்க எங்க குடும்பத்தையே. இப்ப வனப்பகுதியில் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எப்படி துப்பாக்கி எடுத்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நானும் எப்பவுமே பாரிஸ் துப்பாக்கி எடுத்த மாதிரி அப்படியே அவரு கூட நான் எடுத்துட்டு போவேன். எந்த சண்டை தகராறும் அப்ப எந்த இதுவும் நடக்கிறதுக்கு நான் வீடுல போலீஸ் இந்த பக்கம் வந்தா நானும் ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிடுவேன். இந்த போலீஸ் மேல மோதி சண்டை நடந்து இந்த வழக்கையில நம்மளுக்கு வந்து வருமல்ல, அப்புறம் நாங்க தானே போகணும்ட்டு இந்த வழக்கையில எங்களுக்கு போட்டுருவாங்கன்ட்டு அது ஒரு பயம் எனக்கு. நானும் இவரு ஒரு பக்கம் கூட்டிட்டு போவேன். போலீஸ் இருந்த அந்த காட்டுல இந்த காட்டுக்கு வருவாங்கன்னு நமக்கு தெரியும். அந்தந்த இடம் விட்டு மாறி மாறி போயிடுவேன். இப்படியே தான் அவர் கூட எல்லாம் இருந்தேன். இருந்து 1 வருஷம் 1.5 வருஷம் இருந்திருக்கிறேன்.